ஆமீன். 11வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். ரோமர் 12:11 எல்லாரும் சேர்ந்து அப்படியே வாசிப்போமா? ஒரே வசனத்தை மட்டும், ஒரு வரியை மட்டும் வாசிப்போம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். போதும் போதும் சொல்லுங்க. அசதியா இராமல் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க. அசதியா இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் போன வாரமே சொல்லணும்னு நினச்சேன். நான் என்னைக்கு வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னோ அந்த நாள்லேருந்து யாருமே வெளியில் போகலை. நீங்களே உங்களுக்கு ஒரு கை தட்டி கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கிணத்துக்குள்ளே விழுற மாதிரி இருக்குப்பா, ஊன்னு கேட்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வந்ததோட வெளியில் போகாதீன்னு சொன்னேன். அதோட ஒருத்த கூட போகலை. அல்லேலூயா. ஒருத்த மட்டும் போன வாரத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் 99% மேலே நீங்கள் போகாமல் இருந்தீங்களே, உங்களுக்கு ஒரு கை தட்டு. நீங்களே நல்ல சத்தமாக ஆமென் நல்லா தட்டிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். என்றைக்கும் போகக்கூடாது அது மாதிரி. ஆமாம், இன்றைக்கி இல்லை சொல்லுங்கள். என்றைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப எத்தனை மணிக்கு கிளாஸு? 8:30, 8:45, 9 மணிக்கு நடக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சார்பு. எத்தனை மணிக்கு மறுபடியும் அந்த அந்த பெல் அடிப்பாங்க? ரீஜஸ் பெல் எத்தனை மணிக்கு அடிப்பாங்க? 11:15. எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம்? 9 மணிலேருந்து 10, 11, 11:15 வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உட்காந்துருக்கிறோம்ல. ஆமாவா இல்லைங்களா? நாம் இருக்கணும். சரி, ரைட்டு. நல்லா கவனிங்க. அசதியாக இருக்கக்கூடாதான், ஜாக்கிரதையாக இருக்கணுமா? சத்தமாக சொல்லுங்கள். எப்படி இருக்கக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுங்கள். அசதியாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும், இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சொல்கிற உச்சரிப்பு தான் எப்படின்னா ஜாக்கிரதை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு தெரியும், நல்லா நம்ம ரோட்டில் நம்ம பைக்கில் போகிறப்போ, காரில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் ஒரு விதமான முன்னாடியே வேகத்தடை இருக்குன்னா ஒரு 3 குண்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. முன்னாடியே அது என்ன செஞ்சுருப்பாங்க? படம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அந்த படம் வரைஞ்சி போட்டிருக்காங்கனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது? வேகத்தடை வரப்போகுது. ஒரு பெரிய வளைவு மாதிரி இப்படி ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னது? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என்ன வரப்போகுது? ஒரு பெரிய வளைவு வரப்போகுது. சொல்கிறாங்க, பெரிய ஆபத்தான பகுதி, வாகனங்களை மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வளைவு இருக்கும். அந்த வளைவு ரொம்ப அதிகமான வளைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். அதனால சொல்லியிருப்பாங்க ஆபத்தான பகுதி அப்படின்னா முன்கூட்டியே நம்ம வண்டியை ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. அப்போது சில பேர் அந்த இண்டிகேட்டரை பார்க்காம அஜாக்கிரதையாக போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேகத்தடையில் போய் டம்மு டம்முன்னு போய் என்ன செஞ்சிருவாங்க? ஆமே. சில பேர் ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க அந்த வேகத்தடைக்கிட்ட போகிறப்போ வண்டியை மெதுவாக நிறுத்தி அதன் மேலே அந்த வண்டி மேலே ஏற வச்சு அதுக்கு பிறகு மெதுவாக அவங்க என்ன செய்வாங்க? போவாங்க. ஆமாவா இல்லைங்களா? வாழ்க்கையும் இது மாதிரி தான். வேதத்தில் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. நம்ம வேத வசனங்களை வாசித்து அதன்படி நம்ம நடக்கிறப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நாம் அழகுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 12:24 அதில் போட்டிருக்கு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யுமா. சொல்லுங்கள். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க எல்லா காரியத்திலையும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சில பாயிண்ட்டுகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. நாம் கவனிங்க என்னத்தை ஆந்தி பார்த்திய. ஒரு 35 வயசுல என் வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, இந்த தவறு ஜாக்கிரதையாக நடக்காமல் அஜாக்கிரதையாக நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, வயசை குறைச்சி கொடுங்க, நான் மறுபடியும் 18 வயசுலேருந்து வர்றேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் வயசு ஆண்டவர் குறைச்சி கொடுப்பாரா? சொல்லுங்க, குறைச்சி கொடுப்பாரா? ஏன்?
ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைய நமக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டங்கள்ல இருந்து எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அல்லேலூயா. சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தோம், வாலிப வயசு பிள்ளைங்களா வந்துட்டோம், இப்ப பெரியவங்களா மாறிட்டோம், சில பேர் வயசானவங்களா மாறிட்டோம். காலங்களை திரும்பி பார்த்தா நம்ம திரும்பி பார்க்க முடியுமே ஒழிய அந்த காலத்துக்குள்ள உட்பிரவேசிக்க நம்மளால முடியாது. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற ஜாக்கிரதையாய் வாழுகிற அந்த சூழ்நிலைகளை ஒவ்வொரு நிலைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கடைபிடிங்க, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சோ முதல் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, வேகமா முதல் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. எதுல முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் படிக்கிற காரியங்களை ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். படிப்புல ஜாக்கிரதை இருக்கு. படிக்க வேண்டிய வயசுல நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். படிக்க வேண்டிய வயசுல படிக்காம நாம ஊர் சுத்திட்டு வேற விதமான நிலைகள்ல வேற விதமான சிந்தனைகள்ல நாம வாழுகிறப்போ, நாம படிக்க வேண்டிய காலகட்டங்களை ஒழுங்கா படிக்காதிருந்தால் நாம நல்ல வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நம்ம கிட்ட போயிடும். போன வாரம் தான் நினைக்கிறேன், போன வாரம் தான். போன வாரத்தில் நான் கேரளாவுக்கு ஊழியர் கூடுகைக்கு போயிருந்தேன். கேரளா ஊழியர் கூடுகைக்கு அங்கே போயிருந்தா அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டர்ஸ் மாருங்க கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. மைக்கில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாரு ஒருத்தர், ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. அதை மலையாளத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. நமக்கு இங்கிலீஷும் சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷும் என்ன செய்யாது தெரியாது, மலையாளமும் நமக்கு என்ன செய்யாது. இப்ப இவங்க பேச நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்நிய பாஷை பேசுற மாதிரியே என்ன செய்யுது. இவங்க பேசுற வார்த்தையை மற்றவங்க எல்லாம் ஆம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க, ஆமென் சொல்றாங்க. நாம அதை உட்காந்துக்கிட்டு நம்ம என்னது அந்த இருட்டுக்குள்ள குருட்டு கோழி கொத்திக்கிட்டு தர்றது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன பேசுறாங்கன்னே நமக்கு என்ன செய்யல, நமக்கு தெரியல. அப்ப படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க சொல்லுகிற வார்த்தை நமக்கு ஓரளவு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் புரியல அப்படின்னா, படிக்க வேண்டிய வயசுல ஜாக்கிரதையா என்னுடைய படிப்பின் காரியத்தில் நான் என்ன செய்யல, சரியா நடக்கல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா அல்லேலூயா. அசதியா படிச்சிடாதீங்க. அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம், எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனைகளை வேறு காரியங்களை திசை திருப்பாதீங்க. தெரிஞ்சு ஒரு குடும்பத்தார் அவங்க அந்த சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்காரர் ரட்சிப்புக்குள்ள இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவ 12th முடிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, டாக்டர் சீட்டுக்கு என்ன செய்யணும், இவங்க நல்லா படிக்காததுனால மார்க் கம்மியாக வாங்கிட்டார். யாரு? அந்த சிஸ்டருடைய மகன் மார்க் கம்மியாக வாங்கிட்டாங்க. இப்போ வாங்கின உடனே இங்கேருந்து இவங்க கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சீட்டு வாங்குறக்கா போய்கிட்டு இருக்கிறாங்க. பாதியில் போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னா, பாஸ்டர் இந்த மாதிரி என் மகனுக்கு டாக்டர் சீட்டுக்காக நான் கேட்கறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். 7 லட்சம் ரூபாயோ 8 லட்சம் ரூபாயோ கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த பணம் கட்டாதபடி அங்கே வந்து நடந்துருச்சுன்னா நான் உன் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவா? புள்ள மார்க் வாங்கல, வீட்டுக்காரமா போன் அடிக்குது. என்ன போன் அடிக்குது? 7-8 லட்சம் ரூபாய் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லி என்ன செய்யுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, படிக்க வேண்டிய வயசுல படிக்க வைக்காம நீங்க படிப்பின் காரியத்தில் பிள்ளைகளை கண்டிச்சு இப்படி படி அப்படி படி, ஏன் அப்படி குறைச்சு வாங்கியிருக்கிற அப்படின்னு படிக்க வைக்க வேண்டிய வயசுல படிக்க வைக்காம மார்க் கம்மியா வாங்கிருச்சான். 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போறாங்க, அது கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னா இது எந்த விதத்தில் ஏத்துக்கலாம் பாருங்க. அல்லேலூயா ஆமென். நீங்க படிக்க வேண்டிய வயசுல பிள்ளைகளை படிக்க வைங்க. நீங்க படிக்க வேண்டிய வயசுல படிங்க, நல்லா படிங்க. ஞானத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா விளங்கல ஆண்டவரே, கணக்கு ஒழுங்கா விளங்கல ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த காலகட்டத்தில் படிப்பு சரியா இல்லை என்றால் இந்த பூமியில வாழ்ந்தே வேஸ்ட்டுங்க.
அந்த அளவுக்கு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளினுடைய தாய்மார்களோ தகப்பன்மார்களோ படிக்கிற பிள்ளைகளோ, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை படிப்பின் காரியத்துல ஜாக்கிரதையாய் கண்டிச்சு படிக்க வைங்க. அப்பதான் அது ஆசீர்வாதம். நான் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. வீணான காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க, கவனங்களை சிதற பண்ணாதீங்க. வீணான நிலைகள்ல நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய சிந்தனைகளை சிதற பண்ணி படிப்பின் காரியத்தை விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். படிப்பு வரலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. படிக்காததுனால நான் படுற அவதி ரொம்ப. தமிழ் நல்லா புரியும், எவ்வளவு வேகமாக வாசிக்க சொன்னாலும் வாச்சிடலாம். ஆனால் மற்ற மொழிகள் நமக்கு தெரியாததுனால நம்ம படுற கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தயவு செய்து இந்த காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம் என்பதனால நீங்கள் படிப்பிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஒரு காலகட்டத்தில் எந்த துறைக்கு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த துறையில் இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க போனீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அங்க அந்த ஆபீஸ்ல போய் பார்க்கிறது ரொம்ப கடினமா இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளை விட உலகத்துக்குள்ள இருக்கிறவங்க நல்ல மதிப்பெண்களை வாங்குறாங்க. நமக்கு எல்லா புத்தியையும் சொல்லி கொடுத்தோம், நாம நல்ல நிலையில படிக்கிறது இல்லை. பெற்றோர்கள் அதற்குரிய பாதைக்கு நேரம் வழி நடத்துறதும் கிடையாது. அல்லேலூயா. பக்கத்து பிள்ளைங்க நல்லா படிச்சுன்னா பொறாமப்படுறமே ஒழிய, நம்ம வீட்டு பிள்ளைகளை அந்தந்த காலகட்டத்தில் படிக்க வைக்கணும், நல்ல உயர்வுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ள வர மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த படிப்பினுடைய காரியத்தில் சிந்தனை என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. வீணான காரியத்துக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது, கவனத்தை செலுத்த விடாதீங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நான் சொல்லி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. சபையை தவிர உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கோ ஆலோசனை சொல்றதுக்கோ நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கறதுக்கோ வேற இடம் கிடையாதுங்க. அதனால சொல்ற காரியங்களை கேட்டுட்டு கவனமா கேட்டுட்டு நம்ம ஆராதனை முடிச்ச உடனே அண்ணே நல்லா இருந்துச்சுன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. வாழ்ந்து காமிங்க, அதான் ஆசீர்வாதம். வாழ்ந்து காமிங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் அதற்கு நேரம் வளர்த்து பாருங்க. கலெக்டர் ஆக்கணும் நினைக்க, ஊழியக்காரி ஆகணும் நினைங்க, நல்லா படிக்கணும் நினைங்க, பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் நினைங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அரசு வேலை பார்க்கணும் நினைக்க, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதற்கு நேரம் உங்க பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டுகிட்டு வாங்க. அதுக்கு நேரம் உங்க பிள்ளைகளை என்ன செய்யுங்க, கண்டிங்க. என்ன பார்க்குறேன்னு கேளுங்க, என்ன செய்யறேன்னு கேளுங்க, ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேளுங்க, இப்படி நீ படிக்கணும், இப்படி தான் நீ செய்யணும், ஏன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. கேட்கத்தானே அன்னை செய்யறோம்னு இல்லை, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்தி கொண்டு வந்து பாருங்க, நிச்சயமா உங்க பிள்ளை நல்ல மார்க்கை எடுக்கும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் வேகமா எழுதி கொள்ளுங்க. ஆமென். ரெண்டாவது பாயிண்ட், உங்களுடைய வீட்டில் இருக்கிற செல்போனை பயன்படுத்துவதிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். முதல்ல என்ன சொன்னோம், படிப்பின் காரியத்தில் ஜாக்கிரதை தேவை. ரெண்டாவது என்னது சொல்லுங்க, செல்போனை பயன்படுத்துறதுல என்ன தேவை சொல்லுங்க, ஜாக்கிரதை தேவை. சத்தமா சொல்லுங்க, செல்போனை சொல்லுங்க பயன்படுத்துற காரியத்தில் சொல்லுங்க ஜாக்கிரதை தேவை. அல்லேலூயா. நிறைய கெட்ட நண்பர்கள் எதுல கிடைக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் எதுல தான் சொல்லுங்க, எதுல தான், செல்போன்ல தான். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அவர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க நார்மலா போன் பண்றதை விட வாட்ஸ்அப்ல பேசுங்க பாஸ்டர், யாருக்கா இருந்தாலும். ஏன்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, அப்படி நீங்க வாட்ஸ்அப்ல பேசினா அடுத்தவங்களுக்கு வெயிட்டிங் கால் தெரியாது. என்ன தெரியாதான், பாஸ்டர் வெயிட்டிங்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யாதான், தெரியாதான். அந்த ஆப் அந்த கண்டிஷன் இருக்குது. என்ன ஆப் கண்டிஷன், வெயிட்டிங் கால் தெரியாதான். ரெண்டாவது, நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பேசினாலும் அங்க எதிராக பேசுறவங்கள்ட்ட ரெக்கார்ட் பண்ண முடியாதான். எப்படிலாம் ஞானத்தோட சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று தெரியும், இவங்க ஆன்லைன்ல எப்ப இருக்கிறாங்க, எப்ப வெளியில வந்துட்டாங்க, இது மட்டும்தான் அதுல தெரியுமே ஒழிய தப்பு பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் எங்க இருக்கு அப்படின்னா செல்போன்ல தான் இருக்குது. நல்ல காரியங்கள் இருக்கு, தப்பு இல்லை. ஆனா அதிகமான தவறான காரியங்கள் இருக்கிற இடம் செல்போனுங்கிறதுனால இதுல பயன்படுத்துறதுல ஞானத்தோட பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இன்ஸ்டாகிராம் என்ன கிராமு, என்ன கிராம் சொல்லுங்க, என்ன கிராமு,
இதுக்குள்ள போய் நிறைய பேரை காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சுக்குள்ளதான். அல்லேலூயா. லவ் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணலாம். அல்லேலூயா. எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சீக்கிரட்டா என்ன சொல்றது, பாஸ்வேர்டை உள்ள போட்டு வச்சு நல்ல சர்ச்சுக்கு வந்து போய் தம்பிமாருங்க இந்த மாதிரி காரியத்துல தப்பு நடந்ததுனால பாவத்தினுடைய நிலைகளில் விழுந்துட்டாங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தவறு பண்ண முடியுமோ அத்தனை காரியங்கள் எங்க இருக்குன்னா, தயவு செய்து இதை கையாளுகிற காரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. உங்க பிள்ளை தனியா உட்காருதா, செல்போனை பறிச்சு செவத்துல எரிஞ்சிருங்க, உடைச்சிருங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யாது, தனியா உட்கார்ந்தாலே, இருட்டில் உட்கார்ந்தாலே, வீட்டில் உள்ளவங்களோட பக்கத்துல இருந்து பேசல அப்படின்னாலே அந்த தம்பிமாருட்டு செல்ல புடுங்குங்க. நீங்க பெரியவங்களா இருக்கிறவங்க நீங்க தனியா உட்கார்ந்தா உங்களை யாருக்கிட்ட எப்படி தெரியாது எனக்கு. ஆமே, நான் தான் என்ன செய்யணும், புடுங்க வரணும். கர்த்தர் ஞானத்தோட என்ன செய்யுங்க, நீங்க நடந்து கொள்வீர்களாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தனியா உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து செல்போன்ல நீங்க யாரிடத்துலையும் பேசுற வேலையோ எந்த காரியத்திலையும் பழகிற வேலையோ இல்லை எதையும் நீங்க உட்காந்து யூடியூப்ல அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு பார்க்குற வேலையோ தயவு செய்து வச்சுக்கிறாதீங்க. இல்லை பாஸ்டர் கோலம் தான் பார்த்தேனா அப்படின்னு சொல்லாதீங்க. சமைக்கிறத தான் பார்க்காதீங்க. அல்லேலூயா. அந்த டிவி என்ன செய்யாது, சில பேர் வீடுகளில் செல்போன் இல்லைன்னா அதையும் உட்காந்து பாவத்துக்குரிய நிலைகள் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஆமே. கல்யாணம் பண்ணி குடும்பத்தினுடைய நிலைகளில் வாழ்கிற காரியத்தை அப்பா உட்காந்து பார்ப்பாரு, அம்மா உட்காந்து பார்ப்பாங்க, பிள்ளைங்க உட்காந்து பார்ப்பாங்க. இந்த காரியத்தைலாம் உட்காந்து குடும்பமே உட்காந்து பார்க்க. என்ன ஒரு நல்லதொரு குடும்பம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே. புதிய நண்பர்கள், இன்ஸ்டாகிராமில் புதிய ஃப்ரெண்டுகள், எதுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டாம், எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு வேணாம். அல்லேலூயா. சொல்லுங்க, நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அன்னைக்கு ஒரு தம்பிமார் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள பசங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேசும்போது கேட்டாங்களாம், தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டாங்களாம். இல்லை. நான் சிகரெட்டு இல்லை. வேற ஏதாவது கெட்ட பழக்கம், லவ் கிவு இல்லை. அதுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொன்ன உடனே நீ ஒரு பூமர்ரா அப்படின்னா என்னவா பூமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவன், நீ பிறந்தே வேஸ்ட். என்னவா பிறந்தே என்ன வேஸ்ட். அதுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க, பூமரா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை, அது ஒரு காலகட்டத்தில் தப்பு பண்ணாதவங்களை பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணல அப்படின்னா அவன் வேஸ்ட்ங்கிற காலகட்டம் என்ன செஞ்சிருச்சு. நீங்க பாருங்களேன், பள்ளிக்கூடத்தில் காலேஜில் பாருங்களேன், தப்பே பண்ணலைன்னா அவட்ட யாரும் பேச மாட்டா, அவட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. மற்றவங்க இது வேஸ்ட்ல, இது நம்மள என்ன செய்ய மாட்டாது, நம்மளோடலாம் சேராதுல்ல அப்படின்னு இவங்க என்ன செஞ்சிருவாங்க. ஆமே. இவங்க தனியா இருக்கிற காரணத்தினாலே, இவங்களோட சேரணுங்கிற காரியத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் இந்த பாவத்தை அவங்களுக்கு செய்ய வேண்டிய நிலை என்ன செஞ்சிருது. அல்லேலூயா. என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ. ஆமே. எக்ஸ் லவ்வரா. என்ன லவ்வரு, நம்ம எக்ஸ் ஆர்மின்னு கேள்வி, நம்ம ஏதாவது ஒரு பைக்கில் எழுதி வச்சிருக்கிறாங்க எக்ஸ் ஆர்மி அப்படின்னா பேர் எழுதி வச்சுன்னா முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். இப்போ என்னன்னா எக்ஸ் லவர் அப்படின்னா என்னது, இதுக்கு முன்னாடி கலட்டி விட்ட ஆளு. அல்லேலூயா. பாவத்தினுடைய நிலைகளை எப்படி கொண்டுகிட்டு வர்றாங்க பாருங்க. பாவம் எப்படி என்ன செய்யுது. அல்லேலூயா. புரியாக்க தெரிக்குது. எக்ஸ். ஆமா, கர்த்தர் நல்லவர். சரி, நல்லா கவனிங்க. அடுத்த நிலைகள் நல்லா கவனிங்க. மூணாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. நண்பர்களை பிடிப்பதிலே, நண்பர்களை கையாளுவதிலே, நண்பர்களோடு கூட பழகுவதிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். நல்ல கவனிங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஒரு 4 ஃப்ரெண்டுமாருங்க இருக்கிறாங்க. 7, 8 நீங்க வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7, 8 சொல்லி இருக்குது 4 நண்பர்கள் யூத தேசத்திலிருந்து, நல்ல கவனிங்க, அடிமையா வர்றாங்க. நிறைய இளைஞர்கள் வர்றாங்க. ஆனா இவங்க 4 பேரை குறிச்ச மட்டும் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்குது, போடப்பட்டிருக்கு. கவனிங்க.
இந்த 4 பேரை குறித்து பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த 4 பேரும் தானியேல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நல்லா கவனிங்க, தானியேலுடைய நண்பர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். தானியேல் தீட்டுப்படாதபடி வாழ்ந்தார். தானியேலுடைய நண்பர்கள் தீட்டுப்படாதபடி வாழ்ந்தார்கள். தானியேல் எல்லா காரியத்திலையும் வைராக்கியமா இருந்தார். இவங்களும் வைராக்கியமா இருந்தார்கள். தானியேல் ஜெபிக்கிறதுல சரியாய் வாழ்ந்தார். இவங்களும் எல்லா காரியத்திலையும் ஜெபத்துல சரியா இருந்தாங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப கேள்வி என்னன்னா, திருமணமான பெண்கள் ஆனாலும் திருமணமான ஆண்கள் ஆனாலும் வாலிப தம்பி தங்கச்சி ஆனாலும் உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறாங்க? நீங்க நிறைய நேரம் பேசுறீங்க பாருங்க, வீட்டில் உட்காந்து செல்போன்ல உட்காந்து நீங்க அதிகமா பழகுறீங்க பாருங்க, அந்த நபர்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா ஜெபிக்கிறவங்களா? நல்ல கர்த்தருக்குள்ள வாழ்றவங்களா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்களா? விசுவாசத்துல வாழ்றவங்களா? நீங்க கீழே விழுந்தாலும் உங்களை தட்டி எழுப்புகிறவர்களா? யாரு உங்க ஃப்ரெண்டு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தானியேல் தன்னுடைய நண்பர்கள் பிடிக்கிற காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பிடிக்கிறாரு. ஆனா நம்ம பிடிக்கிற நம்பர் எப்படி இருக்குன்னா, நான் லவ் பண்ண மாட்டேன் ஆனா அந்த புள்ள லவ் பண்ணுது, நான் லவ் பண்ண மாட்டேன் ஆனா அவன் லவ் பண்ணுவேன், அவனுக்கு நான் வேணா பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனா நான் அதுல என்ன செய்ய மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன் ஆனா என் ஃப்ரெண்டு அடிப்பான் அப்படின்னு சொல்றது என்னது? பூவோட சேர்ந்த நாறு என்ன செய்யணும்? நீங்க யாரோட பழகுகிறீர்களோ உங்களை போலவே கிறிஸ்துவுக்குரிய நிலைகள்ல அவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஃப்ரெண்டு. இல்லைன்னா உங்களை பாவத்துக்கு இழுத்துட்டு போறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழியில ஓடிடுவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமென். அல்லேலூயா. நீங்க பாவத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு பிசாசு உங்களுடைய நண்பன் மூலமாய் உள்ள வருகிறான். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்டோம்னா தெரியும், உங்க ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா தெரியும். இப்ப சொல்ல மாட்டிய, எனக்கு தெரியும். இப்போ உங்க ஃப்ரெண்டு யாருங்கிறத நீங்க சொல்லவும் மாட்டிய. அல்லேலூயா. உங்களுடைய நண்பர்களை கையாளுகிற காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா கையாளுங்க. நிறைய சபைக்குள்ள இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்டு பிடிப்பாங்க. சபைக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தாலும் அது ஜெபிக்கிற ஃப்ரெண்டான்னு பாரு. சபைக்குள்ளே அவங்க இருந்தாலும் தேவனுக்குள்ள வாழ்றாங்களாங்கிறத பாருங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா? வேத வசனத்தை போதிக்கிறாங்களா? சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா? அதுதான் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். சபைக்குள்ள இருந்து உங்களை உலக பிரகாரமா வாழ்ற ஒரு ஆளோட நீங்க பழக்க வழக்கம் வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க விக்கிரகத்துக்குரிய நிலைகள்ல பாவத்துக்குரிய நிலைகள்ல போயிருவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க யாருங்கிறதுக்கு அடையாளம் யார் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு தான். சொல்றாருல, ஒரு யாருன்னு தெரியல, ஆபிரகாமா யாரோ ஒருத்தர் சொன்னாரு, உன் ஃப்ரெண்டு யாருங்கிறத சொல்லு, நீ யாருங்கிறத என்ன செஞ்சிடறேன்னா நான் சொல்லிடுறேன். அப்போ நமக்கு நண்பர்களை பிடிக்கிற காரியத்தில் கையாளுகிற காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. லேடி ஜென்ஸ் ஃப்ரெண்டு பிடிக்கக்கூடாது. ஜென்ஸு லேடி ஃப்ரெண்டு என்ன செய்யக்கூடாது? ஃப்ரெண்டு உரண்டு சொரண்டுலாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நமக்கு எதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது. அல்லேலூயா. அது என்ன ஃப்ரெண்டு? என்ன ஃப்ரெண்டு? ஆவிக்குரிய நிலைகளில் இருக்கிறவங்க ஆணு பெண்ணோட, பெண்ணு ஆணோட என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், பழக்க வழக்கம் ஃப்ரெண்டாக பழக மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அந்த மாதிரி ஒரு உரண்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்குள்ள அது பாவத்துக்குரிய நிலைகள்ல அது போயிடும். அல்லேலூயா. நமக்கு அந்த ஃப்ரெண்டு வேண்டாங்க. சத்தமா சொல்லுங்களேன், நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. விக்கிரகத்தை சிநேகிக்கிற ஒரு சிநேகிதனோடு கூட நமக்கு பழக்கம் வேண்டாம். அல்லேலூயா. பாவத்தை செய்யற ஒரு ஃப்ரெண்டுகளோட பழக்கம் நமக்கு, காதலிக்கிற ஃப்ரெண்டுகளோட பழக்கம் நமக்கு. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இல்லைங்க, திருடுவாருங்க ஃப்ரெண்டுங்க, வேற எந்த தப்பு பண்ண மாட்டாரு, என்ன செய்வாரு? அந்த ஃப்ரெண்ட்லாம் நமக்கு. அல்லேலூயா. எந்த பாவத்தையும் தேவனுக்கு விரோதமா செய்கிற எந்த ஃப்ரெண்டு நமக்கு வேண்டவே. அல்லேலூயா. இல்லைங்க, உங்க வியாபாரத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வியாபாரத்தில் ஒரு பொய் தான் சொல்லுவாரு, பழக்கம் வச்சிருக்காதீங்க. ஏமாத்துவார், பழக்கம் வச்சுக்கிறாதீங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்குள்ள வாழுகிற நண்பனை கர்த்தரிடத்திலே கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாவம் செய்கிற ஒரு ஃப்ரெண்டோட பழகினோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்மளை என்ன செய்ய வைக்கும்னா பாவம் செய்ய வைக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. முறைப்படி சபைக்குள்ள இருக்கிறவங்க தான் சபைக்குள்ள எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்? இந்த அக்காவும் பரிசுத்தமா வாழ்றது, இந்த அக்காவும் பரிசுத்தமா வாழ்றது, அதனால இந்த அக்கா பரிசுத்த நிலைகள்ல கொஞ்சம் தடுமாறுறப்போ இந்த அக்கா தூக்கி விடும், இந்த அக்கா தடுமாறுறப்போ இந்த அக்கா தூக்கி விடும். இதுதான் ஆவிக்குரிய நிலைகள்ல இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இருந்து. காலங்கள் மாறி போச்சு. இப்போ சபைக்குள்ள இருக்கிற அக்காவே பாவத்துக்குரிய நிலைகள்ல போறப்போ அக்காவை நம்பி என்ன செய்ய முடியல, இன்னொரு அக்கா பழக. அல்லேலூயா. இதனால இந்த அக்கா உலக ஃப்ரெண்டு வச்சுக்கிறது, ஒட்டுமொத்தமா உலகத்துக்கு ஐயோடான்னு இழுத்துட்டு போயிடுது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நண்பர்களை கையாளுகிற காரியத்துல சொல்லுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. சொல்லுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப உதவி செஞ்சாங்க. நான் எப்படியா உங்களை விட முடியும்? விடாதீங்க, பிடிச்சிக்கிறங்க. ஆனா நண்பர்களா பழகிடாதீங்க. அல்லேலூயா, நண்பர்களா பழகிடாதீங்க. வேண்டாம். உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிநேகிதனா இருக்கிறாரு. அவரை நீங்க பிடிச்சிக்கிறங்க. அவர் நிச்சயமா உங்களை நல்ல வழியில் என்ன செய்வார், உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் பாவியான என்னையும் மீட்டிட்டார், அதிசயம். அவ்வளவுதான். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார், அதிசயம். ஏழை என் மீது அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் படிப்புல ஜாக்கிரதையா இருக்கணும், செல்போன் பயன்படுத்துறதுல ஜாக்கிரதையா இருக்கணும், நண்பர்களை கையாளுகிற காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது பாயிண்ட், திருமண காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல? சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க. கொட்டாய் விடுறவங்களாம் ஒரு 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 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க. ஆமென். கொட்டாய் விடுற ஆளுகள்லாம் அல்லேலூயா சொல்ல சொன்னா அல்லேலூயா சொல்றோம். ஆமென். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளினுடைய திருமண காரியமானாலும் சரி, வாலிப தம்பி தங்கச்சிங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய திருமண காரியமானாலும் சரி, இதுல நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 3ல இருந்து நீங்க 6 வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். சாலமோன் தேவனுடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணாம அந்நிய நிலைகள்ல திருமணம் பண்ணதுனால அந்த பெண்கள் எந்த தெய்வத்தை ஆராதிச்சாங்களோ அவங்களையே ஆராதிப்பதற்கு சாலமோன் போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. எங்க இருந்து பெண் எடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எங்க இருந்து மாப்பிள்ளைய எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்க எடுக்கிற மாப்பிள்ளையானாலும் சரி, நீங்க எடுக்கிற பொண்ணானாலும் சரி, அந்த பொண்ணு ஜெபிக்கிற மகளா இருக்கா, கர்த்தருக்குள்ள வாழுதா,
கர்த்தரோடு கூட இருக்குதா, பரிசுத்தமா வாழுதா, தேவனுக்குள்ள வாழுகிற மகளா இருக்குதா, அது பாஸ்டர் குடும்பமா இருந்தாலும் சரி, அது பாஸ்டர் குடும்பமா இருந்தாலும் சரி, மூப்பர்கள் குடும்பமா இருந்தாலும் சரி, ஊழியத்தை செய்யற யாருடைய குடும்பமானாலும் சரி, நல்ல கர்த்தருக்குள்ள வைராக்கியமா வாழுகிற நபரானாலும் சரி, அந்த பிள்ளைங்க எப்படி வாழ்றாங்கங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை மாப்பிள்ளைய நீங்க எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. எங்க இருந்து பொண்ணு வருது, உண்மையான ரட்சிப்பு இருக்குதா, அந்த மாப்பிள்ளை வர்றது உண்மையான ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையா அப்படிங்கிற காரியங்களை கையாளுகிற காரியங்களை சரட்டா கையாளுங்க. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேற பாஸ்டர் நாங்க கல்யாணம் பண்ணி உள்ள கொண்டு வந்து நாங்க மாத்திக்கிறோம் பாஸ்டர், முடியாது. நீங்க என்ன செய்ய முடியாது. ஆமா, இந்த மாதிரி நீங்க பகடக்காய் விளையாண்ட நிறைய பேருடைய வாழ்க்கை ஒண்ணுமில்லாம சீரழிஞ்சு போயிடுச்சு. திருமணம் ரொம்ப ஜாக்கிரதை. தாவீது தேவனோடு கூட உறவாடின ஒரு மனுஷன், அவனுடைய மகன் அந்நிய நிலைகளில் போய் பொண்ணு எடுத்தவன், நிறைய ஞானம் உள்ளவன், நிறைய அறிவுள்ளவன், அவன் போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவன் போய் நிற்கிறான். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், எங்க மாமா எங்க அத்தை நாங்க அந்த வீட்டில் தொடர்பு இருக்கணும், சம்பந்தம் எடுக்கணும், தப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்காங்களா, ஜெபத்தில் ஆவிக்குரிய நிலைகளில் சரியா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையை நீங்க எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. பணத்துக்காக பொண்ணை பிடிக்காதீங்க, மாப்பிள்ளைய பிடிக்காதீங்க. அழகுக்காக பொண்ணை பிடிக்காதீங்க, மாப்பிள்ளைய பிடிக்காதீங்க. பதவிக்காக பொண்ணை பிடிக்காதீங்க, மாப்பிள்ளை பிடிக்காதீங்க. நீங்க எதற்காகவும் பிடிக்காதிருங்கள். தேவனுக்குள்ள அந்த புள்ள வாழுதா, தேவனுக்குள்ள அந்த பையன் வாழ்றானா, இதை நீங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யுங்க. ஆமென் அல்லேலூயா. யா அப்படி பேசுற அப்படின்னு கேட்காதீங்க. சபைக்குள்ள இது சொல்லாதிருந்தால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் நான் நிற்கிற நிலைகள் வரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. கிறிஸ்தவங்கிறதுக்காக கீழே விழுந்துடாதீங்க, கிறிஸ்தவங்கிறதுக்காக கீழே நினைச்சிடாதீங்க. அவங்க சரியான நிலையில் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றாங்கிறத பாருங்க. அப்படி நீங்க அதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளையை நீங்க எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உனக்கு தெரியுங்களா, இந்தியாவில் ரிப்போர்ட் தெரியுமா, இந்தியாவிலேயே அதிக டைவர்ஸ் கேஸ் எங்க இருக்கு, கோர்ட்ல இருக்கிறது எது அப்படின்னா, முஸ்லிமா இந்துவா கிறிஸ்தவங்களான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க தான். குறைஞ்ச மக்கள் தொகை நம்ம தான். ஆனா அதிகமான வழக்குகள், பொண்ணு மாப்பிள்ளையினுடைய பிரிவினைக்கு, பிரச்சனைகளுக்கு அதிகமான வழக்குகள் கோர்ட்ல இருக்கிறது கிறிஸ்தவங்க தான். எல்லாத்தையும் போதிச்சும் சரியா வாழாதபடி நிறைய பேர் எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ள சரியா வாழாம நிறைய வழக்குகள் இங்க என்ன செய்யுது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. ஆமென். இன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, பாஸ்டர் குடும்பம்னு விழுந்துட்டேன், ஆனா என்ன செய்யல, என் வீட்டுக்காரம்மா ஒழுங்கா கிறிஸ்துவுக்குள்ள இருக்க மாட்டேங்குது சொல்றாங்க. ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு இல்லாத மாமாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆனா ரட்சிப்பு இல்லாத மாமா வீட்டில் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மாமா மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, மாமா மையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அத்தை மையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள வாழ்றான் அந்த வாழ்க்கை. அதுக்கு பிறகு நீங்க ரட்சிப்பினுடைய நிலைகளில் நீங்க வாலிப வயசுல எப்படி இருக்கிறீங்களோ அதை விட நல்ல நிலையில வரணும் அப்படின்னு ஆவிக்குள்ள வளர வேண்டுமானால் தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, நல்ல கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற மணமகனை மணமகளை செலக்ட் பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய வீடு திறப்புலாவுக்கெலாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க, ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் 12வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க அப்பா ரட்சிக்கப்படலை, பெரிய பூசாரி. அந்த டீச்சருடைய அப்பா ரட்சிக்கப்படலை, பெரிய பூசாரி. அம்மா ரட்சிக்கப்படலை. அவங்க வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சிமாருங்க யாருமே ரட்சிக்கப்பட கிடையாது, தம்பி ரட்சிக்கப்படலை. இப்போ என்னன்னா, அந்த அந்த டீச்சருடைய தம்பி எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம். எதனால அப்படின்னா, சர்ச்சுக்கு வந்தாங்க, பாஸ்டர் அன்னைக்கு இல்லை, கஸ்பார் பிரதர் அன்னைக்கு இல்லை. இல்லாததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நேர ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட நிலையில் நான் இருந்ததுனால இப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இவங்க சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க கூட பிறந்த தம்பியும் நிற்கிறான், நானும் நிற்கிறான். அவன் பேர் ராஜா, அவனும் நிற்கிறான், நானும் நிற்கிறோம். இப்போ நிற்கிறப்போ அவன் சொல்கிறான், அண்ணே நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கூட்டிகிட்டு வந்தது அவன் தான். இப்போ யாரும் இல்லை, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க.
இவங்களை தயவு செய்து ஒழுங்காக ரெகுலராக ஆராதனைக்கு போகணும், இவங்களை நீங்கள் ஆராதனைக்கு விடுவீங்களா அப்படின்னு அந்த வயசில் எனக்கு என்ன மெச்சூரிட்டி இருந்துச்சோ அதை வச்சு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நான் ரெகுலராக சர்ச்சுக்கு விட்டுறேன், என் வழியை நான் பார்த்துக்கிறேன், அவள் வழியை நான் என்ன செய்ய மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இவர் சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்னத்தா நீங்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இப்போ அவங்க திருமணத்துக்குரிய காரியத்தில் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே செக் வச்சுட்டார். ஞாயிற்றுக்கிழமான வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளே அவங்கள வச்சுட்டு வெளியில் உட்காந்துருக்கிறார். ஆராதனைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக 7-8 பைபிளை தீய வச்சு கொளுத்திட்டார். கிறிஸ்துமஸுக்கு போக விட மாட்டேங்கிறார், நியூ இயருக்கு போக விட மாட்டேங்கிறார். கர்த்தருக்குள்ள வாழ்ந்த அந்த சகோதரி கர்த்தருடைய நிலைகளில் ஒரு ஆராதனைக்கு ஃப்ரீயாக அவங்களால போக முடியல. இப்போ ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, அன்னைக்கு கேட்குறப்ப ஒன்றை தானே கேட்டேன், இப்போ என்னுடைய ஆவிக்குரிய நிலைகள் ரொம்ப அப்படி போச்சே, அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்கிறப்போ மனசு படக்கு நடிக்குது. அன்னைக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச வயசில் அன்னைக்கு அப்படி தெரியும், அப்படி சொல்ல எப்படி சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வேணாம்னே சொல்லியிருப்போம். 2 பேருமே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்குறப்போ அன்னைக்கு எடுத்த தவறான முடிவு இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்தான நிலைகளில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. பாருங்களேன், உலகத்துக்குள்ளே யார் பொண்ணு எடுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அங்கே அவங்க வீட்டில் எந்தெந்த நிலைகள் ஆராதிக்கிறாங்களோ அங்கேயும் போய் நிற்கணும். இவங்க வீட்டில் எந்தெந்த காரியத்தில் கிறிஸ்துவுக்குள்ள வர்றாங்களோ இங்கேயும் போய் நிற்கணும். இங்கிட்டும் போய் நிற்க வேண்டியிருக்கும், அங்கிட்டும் போய் நிற்க வேண்டியிருக்கும். கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பாவத்துக்குள்ள போய் விழுகிற நிலைமை நமக்கு என்ன செஞ்சிடும்? அக்கா நல்ல பொண்ணு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பொண்ணா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மாப்பிள்ளையா அப்படிங்கிறத பாருங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கல்யாணத்தை வச்சுவிட்டு அண்ணே தெரியாம வச்சுட்டு மன்னிச்சிருக்கேன் வந்துடும், நான் வரமாட்டேன். அல்லேலூயா. அந்த மாதிரி நிலைகள் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய திருமண காரியங்களில் வீட்டுக்கு கொண்டு வருகிற மாப்பிள்ளையோ பொண்ணோ கிறிஸ்துவுக்குரிய நிலைகளில் இருக்கிறாங்களாங்கிறத பாருங்க. ரொம்ப திருமண காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதை முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், திருமண காரியங்களில் நம்ம பிள்ளைகளை நமக்கு திருமண காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதை முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்களேன், கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்து விக்கிரகத்தை ஆராதிக்கிற சூழ்நிலை நமக்கு வந்துருச்சா? ஆமென். வேண்டாம். 5வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, வேகமாக எழுதி கொள்ளுங்க. சம்பாதிக்கிற காரியங்களில் ஜாக்கிரதையா இருக்கணும். சம்பாதிக்கிற காரியங்கள் என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? படிக்கிற காரியத்தில் ஜாக்கிரதை இருக்கணும், செல்போனை பயன்படுத்துறதுல ஜாக்கிரதை இருக்கணும். என்னக்கா? நண்பனை அதாவது கையாளுகிற காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். திருமண காரியங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சம்பாதிக்கிற காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. குறிப்பிட்ட வயசுக்கு மேல வீட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அது சாப்பாடு இல்லை, அது வேற. அல்லேலூயா. எல்லா நிலைகளையும் வயசுக்குரிய பக்குவ நிலைகளுக்குள்ள எல்லா நிலைகளையும் நாம் வந்ததுக்கு பிறகு நாம் வீட்டில் உட்காந்து சாப்பிடணுங்கிற மனநிலையை நம்ம கொண்டு வந்து விட்டால் அது சாப்பாடு கிடையாதுங்க, அது வேற காரியம். அதனால தயவு செய்து சம்பாதிக்க வேண்டிய வயசுல நாம சம்பாதிச்சு ஆகணும். சோம்பேறியா உட்காந்துடாதீங்க, சோம்பேறித்தனமா இருந்துடாதீங்க. நிறைய ஒரு காலகட்டத்தில் பாருங்களேன், அப்பாவும் வரப்பு வெட்ட போவார், அம்மா களை எடுக்க போவோம். நம்ம அப்பா அம்மா எங்களுடைய வயசு காலகட்டங்களில் சொல்கிறேன் நான், வேலையே இல்லாட்டினாலும் என்ன செய்வாங்க? அம்மா களை எடுக்க போவாங்க, அப்பா என்ன செய்வாங்க? அவங்களும் வேலைக்கு போவாங்க, இவங்களும் என்ன செய்வாங்க? அம்மாவா இல்லைங்களா? இப்போவும் நீங்கள் அப்படித்தான் போறீங்க. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, ஆதியாகம புஸ்தகத்தில் யாக்கோப்பு மாமனாட்ட போய் சண்டை போடுறான். ஓம்பிட்டு ஆடு மாடையே நான் மேய்ச்சிக்கிட்டே இருந்தா என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி எப்போ சம்பாத்தியம் பண்ணுறது, என் மனைவிக்கு நான் எப்போ சம்பாத்தியம் பண்ணுறது கேட்குறான், கேள்வி கேட்குறான். அதனால மாமனார் என்ன செய்யறாரு? சில விதமான ஆடுகளை அவன் கையில் கொடுக்குறாரு. அந்த ஆடுகளை பெருக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள யாக்கோப்பு வருகிறார். அல்லேலூயா. அந்தந்த வயசுல சம்பாதிக்க வேண்டிய வயசுல என்ன செஞ்சிருங்க? 40 வயசு 45 வயசு வந்தவொடனே உடம்பு என்ன செஞ்சிடும்? லைட்டா தடுமாற்றம் வந்துடும். அதுக்கு பிறகு நம்மளால என்ன செய்ய முடியாது? வேலை பார்க்க முடியாது. எழுத வேண்டிய எக்ஸாமை இப்பவே நல்லா படிங்க. குரூப் 2வோ குரூப் 4ஓ எந்த இன்ட்ரிவோ எந்த காரியமோ எதுவாக இருந்தாலும் சரி, படிக்க வேண்டிய வயசுல நல்லா படிச்சு எழுத வேண்டிய பரீட்சை அப்புறம் எழுதிக்கிறேம்மா
அப்புறம் படிச்சுக்கிறேம்மா, இப்பெல்லாம் தேவையில்லைம்மா, எனக்கு இன்னும் வயசு கிடக்குமா, அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வேலையில் அரசு பதவிகள் இருக்கணும். தெரியலையா, நல்ல வியாபாரம் பண்ணி நல்ல பிசினஸ்ல நீங்க வளர்ந்துருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறத நாங்க பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சம்பாதிக்கிறதுல எப்படி ஜாக்கிரதை முக்கியமோ அதே மாதிரி சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சு வைக்கிறதுலையும் கையாளுகிற காரியத்திலையும் ஜாக்கிரதை முக்கியம். என்ன முக்கியம் சொல்லுங்க? சம்பாதிச்ச பணத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? சேமிச்சு சேகரிக்கிறதுல கையாளுகிற காரியத்திலையும் ஜாக்கிரதை முக்கியம். 500 ரூபா சம்பாரிச்சேன், 400 ரூபாய்க்கு பேக்கரியில் தீமண்டம் வாங்கினேன், என்னது 50 ரூபாய்க்கு டீ குடிச்சேன், அப்படியே வந்துட்டேன், 50 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நீங்க அந்த பணங்களிலே கையாளுகிற காரியங்கள்ல ஞானம் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. செலவு பண்ண தெரியணும், செலவு பண்ணாமே இருக்கணும். எப்படி சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. செலவு பண்ணணும், செலவு பண்ணாம இருக்கணும். செலவு பண்ணது மாதிரியும் தெரியணும், செலவு அல்லேலூயா. அதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது? இருக்கிற 5 ரூபா கூரை போய் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா நீங்க வாங்கி சாப்பிடுங்க, நான் அதெல்லாம் சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் அந்த பணத்தை கையாளுகிற காரியங்கள்ல ரொம்ப ஞானம் முக்கியம். அல்லேலூயா. வீண் விரயமா அந்த பணங்களை என்ன செய்யக்கூடாது? செலவு பண்ணாதீங்க. அந்த பொருள் இந்த பொருள் தேவையற்ற பொருட்களை வீட்டில் கொண்டாந்து கொட்டி குமிக்காதீங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடம்பர செலவு நமக்கு வேண்டாம். ஆமென். என்னென்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. படிக்கிற காரியத்தில் ரொம்ப கவனம் தேவை. 2வது, 3வது, 4வது திருமண காரியம், 5வது சம்பாதிக்கிற காரியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 6வது எழுதிக்கலுங்க. ஆமென். பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலே ரொம்ப கவனம் தேவை. நீதிமொழிகள் 13:24 எழுதிக் கொள்ளுங்க. எதில் கவனம் தேவை சொல்லுங்க? பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அல்லேலூயா. இப்போ ஸ்கூலில் இருக்கிற வாத்தியாரும் அடிக்கிறது இல்லை. வாத்தியார் என்ன செய்யறது இல்லை? அடிக்கிறது கிடையாது. அவங்களை என்ன செய்ய முடியாது? கண்டிக்க முடியாது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல நிலையில வளர்க்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன வயசு தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் என்ன செய்யுங்க? வளங்க. ஆமென். அடிக்க வேண்டிய இடத்துல பிள்ளை என்ன செய்யுங்க? கண்டிக்க வேண்டிய இடத்துல பிள்ளை என்ன செய்யுங்க? சாம சொல்ல வேண்டிய ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல ஆலோசனைகள் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இல்ல நான் சின்ன வயசுல என் பிள்ளைய விட்டுட்டேன், இப்ப பெரிய பிள்ளை ஆனது பிறகுதான் எனக்கு புத்தி வருது, இப்ப போய் நான் எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இப்பவே உங்க பிள்ளைகளை எப்படி கண்டிக்கணுமோ, எப்படி சொல்லணுமோ, எப்படி ஆலோசனை பகிர்ந்து கொள்ளணுமோ இது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. தனியா உங்க பிள்ளை உட்காந்துச்சுன்னா ஏன் உட்கார்றான்னு கேளுங்க. தனியா செல்போனை போய் எடுத்துக்கிட்டு உட்காந்துச்சுன்னா ஏன் உட்கார்றாப்பா அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க. ஏன் சோகமா இருக்கிறான்னு கேளுங்க. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை கர்த்தர் உங்க மூலமா தான் கொடுக்கணும்னு விரும்புகிறார். மோசே தன்னுடைய அம்மா பெற்றெடுத்த அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுத்து வளர்ந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா யாரு தான்? மோசே தான். ஆமே. பெத்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க? வளர்க்குறதுல சம்பளம் கிடைச்சிச்சு. ஆமாவா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்களே, ஆமே. சொல்லுங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளை கரெக்டா கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்தீங்கன்னா அதற்கேற்ற ஆசீர்வாத சம்பளம் உங்களுக்கு உண்டு. கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பைபிள்ல சொல்லுது, பிள்ளையை நேசிக்கிற தகப்பன் பெரம்ப கையாளுவானா. எதையா சொல்லுங்க? நல்ல கொட்டாய் விடாம. ஆமா, நல்ல கவனிங்க. பெரம்ப கையாளுகிற மனுஷன் யாரை நேசிக்கிறானா சொல்லுங்க? உங்க பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அண்ணே நான் அடிச்சா திரும்ப அடிச்சிருதுண்ணே அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. திரும்ப போட்டுருங்க. அல்லேலூயா. திரும்ப என்ன செய்யுங்க? ஆமா, நம்மோட்டு பிள்ளைய நம்ம கொல்ல மாட்டோம். கோழி மிதிச்சு என்ன செய்யாது?
கோழி குஞ்சு என்ன செய்யாது? சாகாது. நம்ம அடிச்சு நம்ம பிள்ளை என்ன செய்ய மாட்டோம். நாம் அடிக்கிற ஒவ்வொரு அடிகளும் பிள்ளைகளை மேலே உயர்வான இடத்துக்கு கொண்டு வருவதற்காக நம்ம பிள்ளை என்ன செய்கிறோம்? நாம கண்டிக்கிறோம். அல்லேலூயா. எங்க அம்மா லூஸ்ல விட்டுருச்சு, அதனால நான் இப்படி மாறிட்டேன்னு ஒரு காலத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. எங்க அப்பா என்னை அன்னைக்கு கண்டிக்காம விட்டுட்டாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நீங்க செல்லம்னு நினைக்கிறிய, அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறிய, அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அது சொல்லும், எங்க அப்பா இதையெல்லாம் எனக்கு கண்டிக்க கிடையாது, சொல்லி கொடுக்க கிடையாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அது என்ன செஞ்சிடும். அல்லேலூயா. இப்பவே நம்ம அம்மா அப்பாட்ட சொல்றோமா, அப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தியா அப்படி நம்ம கேட்குறோமா, கேட்கலைங்களா? அல்லேலூயா. இந்த கேள்வி நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது. கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சு எடுத்துருங்க. அல்லேலூயா. சொல்லு பேச்சு கேட்கலன்னா என்ன செய்யுங்க, என்ன கவாஸ்கர் பிரதர், உரிச்சு என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஊழியக்காரன் தான் ஏலி. ஏலி நல்லதா இருந்தாரு, பிள்ளைய சரியில்லையே. ஆமாவா இல்லைங்களா? அதனால நாம கிறிஸ்துவுக்குள்ள நல்லதா இருக்கிறோம். நாம நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைய சரியில்லைன்னா, நம்ம பிள்ளைய தப்பான வழியில போயிருச்சுன்னா, நம்மளை போல நம்ம பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்கு நேராய் நம்ம என்ன செய்யணும், நடத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிருச்சுன்னா, ஏன் வாங்கின, ஏன் இப்படி மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு 4 திட்டுங்க, 4 சாப்பாடு போடுங்க, சாயந்தரம் வந்தவன ஒழுங்கா படின்னு சொல்லுங்க. நீ ஒழுங்கா படிக்கலைன்னா அடுத்த தடவை உனக்கு தீமண்டம் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, கிறிஸ்மஸுக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. வாங்கி கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அப்பதான் அதுக்கு என்ன வரும், ஒரு வாரத்துக்கு பேசாதீங்க. நீ மார்க் சரியா வாங்கலை, உன்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன். சில பேர் நினைக்கிறீங்க எங்கள் வீட்டு பிள்ளைன்னா ஒரு வாரம் பேசலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீ அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நேசிக்கிற அம்மாவாக இருந்தா, நேசிக்கிற அப்பாவாக இருந்தா, நீங்கள் பேசாமல் இருந்துட்டா பிள்ளையால் அந்த காரியத்தை தாங்கிக்கிற முடியாது. பிள்ளையால் என்ன செய்ய முடியாது. நான் உன்கிட்ட பேசலை, நீ நல்லா இருக்கிறியா, கரெக்டாக இருக்கிறியா, நீ ஒழுங்குங்கிறமா இருக்கிறியா, ஒழுங்காக படிக்கிறியா, நான் உன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லி பாருங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க, சரியாக்குங்க, பிள்ளைகளை சரி பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அடுத்து 7வது பாயிண்ட் வேகமாக எழுதி கொள்ளுங்க. 7வது பாயிண்ட் முடிச்சிருவோம். ஆமென். உபாகமம் 4:10 வேகமாக வாசிங்களே. உபாகமம் 4:10 யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இருக்குதா பைபிள்ல? என்னக்கா? கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் இருந்து எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், உங்க ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறதுல ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். என்ன செய்யணும் சொல்லுங்க, எதை காத்துக்கொள்ளணும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா இருக்கு இல்லையா, இதை நீங்க காத்துக்கொள்ளுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அக்கா, நீங்க பொண்ணு வச்சிருக்கலாம், பொருள் வச்சிருக்கலாம், நகை வச்சிருக்கலாம், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம், ஆனா இந்த ஆத்துமா சரியில்லை என்றால் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது. நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஆத்மாவை ஜாக்கிரதையா நீங்க பாதுகாப்பா நடத்தல அப்படின்னா வேஸ்ட். அல்லேலூயா. அதனால தயவு செய்து ஜெபத்துல வளருங்க, ஜெபத்துல ஜாக்கிரதையா உங்க ஆத்மாவை கொண்டு போங்க, வேத வசனத்தின்படி நடங்க, வேத வசனத்தை வாசிங்க, ஆராதனையில கலந்து கொள்ளுங்க, நல்லா பாடுங்க, கர்த்தரை துதிங்க, பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுங்க. அப்பொழுது உங்க ஆத்மா பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பணமோ பொருளோ எதையும் நீங்க பாதுகாக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஆத்மாவை ஜாக்கிரதையாய் நீங்க பாதுகாத்து நடத்துங்க. ஆமென். 8வது பாயிண்ட் வேகமா, நேரம் இல்லை. வேத வசனங்களை கை கொள்ளுவதிலே ஜாக்கிரதையா இருங்க. எதையா? வேத வசனத்தை கை கொள்ளுகிற காரியங்கள்ல ஜாக்கிரதை. போதிக்கிறோம்ல, கேட்கறீல்ல, கொட்டாய் விட்டுட்டே கேட்கறீங்களா இல்லையா? கேட்கறீல்ல. அப்ப இந்த கேட்கறத நீங்க என்ன செய்யணும்? கேட்டத ஜாக்கிரதையாய் கை கொள்ளுகிற காரியத்துல சரியா நடந்துக்கிறீங்கக்கா, சரியா நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். 9வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. எபிரேயர் 4:11 வாசிக்க வேண்டாம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காரியங்கள்ல நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. அக்கா, அம்மா,
என்னைக்கா இருந்தாலும் ஐயா பிரதர் எல்லாம் கவனிங்க, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு என்ன உண்டு சொல்லுங்க? சாவு உண்டு. நமக்கு என்ன உண்டு? நமக்கு முன்னாடி இருந்த நபர்கள் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் செத்தது மாதிரி நாமளும் ஒரு நாள் நம்ம என்ன சந்திக்க போறோம்? மரணத்தை சந்திக்க போறோம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நாம போய் உள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் இப்பவே அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை ஜாக்கிரதையாய் வாழ்ந்து ஜாக்கிரதையா நடந்து ஜாக்கிரதையா அதை கடைபிடிச்சு போனோம் அப்படின்னா நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுல ஜாக்கிரதை வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாய் இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். நல்ல கவனிங்க. கடைசியா ஆலயத்துக்கு எது தேவையோ அதை நீங்க கொடுப்பதிலே நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணுமா சொல்லுங்க? ஆலயத்துல எது இல்லையோ அந்த காரியத்துல செய்வதிலே நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல எது இல்லைன்னு பாருங்க, சர்ச்சில் எது இல்லைன்னு பாருங்க. அப்ப எது இல்லையோ இல்லாத காரியங்களை சபையில கொண்டாந்து செய்யணுங்கிற காரியத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. அன்னைக்கு தூணுகுடிக்கு போயிருந்தோம். அப்ப தூணுகுடியில அங்க இருக்கிற ஆத்துமாக்கள்கிட்ட கேட்டோம். அந்த ஆத்துமா காணா, இப்ப சர்ச்சுக்கு வரல. 3 ஆத்துமா வந்திருக்குது. அது எங்கேயோ ஒரு கேதம் போல இருக்கு, கிளம்பி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஆத்துமாக்கிட்ட கேளுங்க. இந்த ஆத்துமாக்களை உட்கார வச்சு நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் உங்களுக்கு, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எல்லாரும் முழிச்சாங்க. ஆமே, எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு பாஸ்டர், ஏன் உங்களுக்கு ஊழியம், ஏன் இந்த கூடுகைகளை வைக்கிறோம் அப்படின்னா எதுக்காக? உங்க ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதம்? அக்கோ, உங்க ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதம்? நாங்க தான். நீங்க என்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரீங்களோ அண்டையில இருந்து உங்க ஆத்மாக்கு நாங்க போதிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தடுமாறி விழுகும்போது உங்களை தூக்கி நிப்பாட்டி வச்சு ஆண்டவருக்கு நேரம் உங்களை ஓட வச்சு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் உத்தரவாதத்தோட சேர்க்கிற பொறுப்பை யாரு கையில கொடுத்திருக்கிறார்னா உங்க ஆவிக்குரிய பாஸ்டர் கையில கொடுத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் உங்கள்கிட்ட சொன்னேன், அக்கா உங்களுக்கு நாங்க உத்தரவாதங்கிறதுனால வாரம் சர்ச்சுக்கு வந்துருங்க. அப்பதான் நாங்க போதிக்கிற காரியத்தை நீங்க சரியா கேட்க முடியும். அல்லேலூயா. நாங்க சொல்ற காரியத்தை எல்லாம் கேட்டு நீங்க நடந்தா தான் பரலோகத்துக்கு நீங்க போக முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 12 நாள் மீட்டிங் நடக்குது. இந்த 12 நாள் மீட்டிங்க்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை டீசல் ஊற்றி நாங்கள் இந்த ஆராதனையை நடத்துறதுக்கு எங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா தேவைப்படுது. அக்கா கிறிஸ்டி அக்கா போயிட்டு தான் வரணுமா? ஆமாம், பேர் சொல்லி கூப்பிடுவோம் இனிமேல், தீர்க்க தரிசனம் மாதிரி. கர்த்தர் நல்லவர். சரி கவனிங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஆமென். நல்லா கவனிங்க. என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு எங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா தேவைப்படுது. இந்த மாதிரி நீங்க உட்காந்து நீங்க ஆன்லைன்ல உட்காந்து கேட்கறீங்களே, நீங்க கேட்க இங்க நாங்க மீட்டிங் நடத்த எது தேவையோ அந்த காரியங்களை எல்லாம் டீசல ஊத்தணும், பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கணும், கரண்ட் புள்ள கட்டணும், ஆராதனை நடத்தணும், எல்லா காரியங்களையும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாங்க செய்ய வேண்டியது இருக்குது. நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, பாஸ்டர் எங்களை ஆவிக்குள்ள வளர்த்துருங்க, நாங்க பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் எங்களை சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க எங்களுக்கு காணிக்கையை கொண்டாந்து கொடுக்குறீங்க, நீங்க எங்களுக்கு தசமபாத்தை கொண்டாந்து கொடுக்குறீங்க. இதை நாங்க ராஜ்யத்துக்கு நேரா அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, அதை வாங்கி வைப்போம், இதை வாங்கி வைப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம் சொல்லி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? நீங்க எதுக்காக கொடுக்குறீங்கன்னா ராஜ்யத்துல எங்களை வளர்த்து கொண்டு போயிருங்க அப்படி நீங்க சொல்றீங்க. நாங்களும் அந்தந்த காரியங்களை அந்தந்த செயல்களை நேர்த்தியா செஞ்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்க உங்க சபைக்குள்ள எது இல்லையோ அந்த காரியத்தை பார்க்க ஆரம்பிங்க, அந்த காரியத்தை தேட ஆரம்பிங்க. எது சபைக்கு தேவை, எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை கொடுக்கணும், நீங்க அந்த மாதிரி கொடுக்கிறப்பதான் நாங்க ஊழியத்தை பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். அல்லேலூயா. 100 பேர் வர்றான் சர்ச்சில் எடுத்துக்கிறாங்க, நம்ம இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ 100 பேர் உட்காந்துருக்கிறோம். 100 பேர் ஆளுக்கு 10 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. எங்களுக்கு எவ்வளோ வரும் சொல்லுங்களேன்? எங்களுக்கு எவ்வளோ பிரியாக்கா வரும்? 1000 ரூபா வரும். 1000 ரூபா வச்சு என்ன செய்வோம்?
தூணுங்குடிக்கு போகிறதுக்கு அக்கா சுகனி அக்கா, தூணுங்குடி வண்டிக்கே நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம்க்கா சொல்லுங்க அக்கா? 1500 600 ரூபா நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கொடுக்குறோம். எவ்வளவு? தூணுக்குடிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு. இந்தா ஓடுது பாருங்க, டப்ப டப்பன்னு சத்தம் கேட்குது பாருங்க, இந்த கரண்ட் புல் காரியம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் நடத்துறது எதுக்காக நடத்துறதுன்னா, ஊழியத்தினுடைய நிலைகளை உங்களை வளர்க்கறதுக்கு. அன்னைக்கு கூட உட்காந்து பேசும்போது சொன்னேன், எந்த இடத்துலையும் எந்த சபையிலையும் எந்த ஊழியத்திலையும் தொடர்ந்து இந்த மாதிரி ஊழியங்கள் நடக்கிறது இல்லை. அந்த இரவு ஜெபம், இந்த கூடுகை, அந்த கூடுகை, உபவாச கூடுகை, அது இதுன்னு யாரும் வச்சதில்லை. உங்களுக்காக உட்காந்து நாங்கள் எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அதற்குரிய காரியங்களை நீங்க கொடுக்கிற ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டாந்து என்ன செய்யும், கொண்டாந்து கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. என்னைக்குமே நீங்க கொடுங்கன்னு நான் பேசுறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், குறைவுகளை நீங்க நிறைவாக்கும் போது தான் அதற்குரிய ஊழியத்தை நாங்கள் தைரியமா என்ன செய்ய முடியும், செய்ய என்னால முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இவங்க என்ன செய்யறாங்க, தம்பிமாருக்கு என்ன செய்யறாங்க, என்னட்ட உட்காந்து கேட்குறாங்க, வந்து என்ன கேட்குறாங்க, வாங்க மாமா அதை செய்வோம் இதை செய்வோம். இவங்க கொடுக்க மாட்டாங்க ஊழியத்தை. அதை செய்கிறதுக்கு அப்படி செஞ்சு பார்ப்போம் இப்படி செஞ்சு பார்ப்போம்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நாள் ஒரு திட்டு போட்டேன், டே கர்த்தர் தான் உங்களை ஊழியத்தில் வச்சிருக்கிறாரு, கொடுக்க வைக்கிறது யாரு, கர்த்தர். ஆண்டவர் தான் கொடுக்க வைப்பார். யார் மூலமாக சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ முழங்கால மட்டும் போடு, ஆண்டவர் என்ன செய்ய வைப்பார், கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கொடுக்குற இந்த 10 ரூபா இந்த இதெல்லாம் என்ன செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி வச்சிருங்க. அல்லேலூயா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஒரு வாளி நிறையா நிறைச்சி நான் வச்சிருக்கிறோம். இவங்க எடுத்து வச்சு என்ன செய்யறாங்க, அதுக்கு ஏதாவது மாற்றி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பாதி தாள் பிஞ்சது. ஆமென். அதில் பாருங்க 10 ரூபா காயினா இருக்கும், 5 ரூபா காயினா இருக்கும். ஆனால் முகம் தெரியாது. என்ன தெரியாது, காயின் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது, அதில் முகம் இருக்காது. அல்லேலூயா. நீ என்ன பண்ணி கொண்டாந்த, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்க வந்து ஐஓபி பேங்கு இவங்க எல்லாத்தையும் மாத்திக்கிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, நாங்க என்னது எங்களால மாத்த முடியலை என்னும் போதே தூக்கி தனியா நாங்க வச்சிருவோம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்ல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுத்த பாருங்க. இன்னமும் எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசைங்க, இன்னமும் ஊழியம் செய்ய எனக்கு வாஞ்ச இருக்குது. இன்னமும் நிறைய காரியத்தை செய்வோம், நிறைய நிலைகளை செஞ்சு நாங்கள் ராஜ்யத்தினுடைய நிலைகளில் இந்த மாவட்டங்கள் முழுவதும் நாங்கள் ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். எழுந்திருங்க, வேகமாக எழுந்திருப்போம். ஆமென். எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட நிச்சயமா நான் பேசியிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். என்கிட்ட சொன்ன ஆண்டவர், எல்லா காரியத்திலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. படிப்புல, செல்போன்ல, பணத்தில், வேலையில், இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஆவிக்குரிய நண்பர்களை கையாளுகிற காரியத்தில், திருமண காரியங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் அதில் எல்லாத்தையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைங்க. ஒரு புதுசாக ஒரு குளத்துக்குள்ளே நடந்து போகிற நபர்கள் எடுத்தவொடனே வேகமா ஓடிட மாட்டாங்க. தண்ணிக்குள்ள திடீர்னு தாவு இருந்தால் இருக்கும், பல்ல இருந்தால் இருக்கும், ஏதாவது சகதி அதிகமாக இழுத்துருச்சுன்னா என்ன கையை மெதுவாக எடுத்து வைப்பாங்க இல்லையா? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய நடைகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்பாடுகள் எல்லாமே ஞானத்தோட கையாளுகிற நிலைகளை கொண்டு வாங்க. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா, ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்குரிய நிலைகளை நாங்க நடத்தணும்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அற்புதத்தின் கரம் எங்களுக்குள்ள செயல்படுவதாக,
அற்புதத்தின் வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுவதாக. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க ஜாக்கிரதையோட ஆண்டவரே வாழ்க்கைக்குரிய நிலைகளை நடத்த உதவி செய்தருளுங்க. எல்லாரும் உயர்த்தப்படுவார்களாக. இருந்த நிலையில யாரும் இருக்க போறதில்லை. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு உயர்வு உண்டு ஆண்டவரே. அது இந்த காலங்களா எங்க பிள்ளைகளுக்கு இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல வேலைகளை கொடுங்க, நல்ல வியாபார உயர்வுகளை கொடுங்க ஆண்டவரே. நல்ல பைக் வாங்கட்டும், நல்ல கார் வாங்கட்டும், நல்ல வீடு கட்டட்டும் ஆண்டவரே. உயர்ந்திருப்பார்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்திருப்பார்களாக. வரங்களை கொடுங்க, வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் தந்தவர்கள் ஆசீர்வதிப்பீராக. நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இங்க இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒருவருக்கொருவர் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுங்க.